கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக யாத்திராகமம் 14வது அதிகாரம் 12வது வசனம். யாத்திராகமம் 14:12. நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கலாம், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்கும் என்றார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிற ஒரு சம்பவம். இந்த வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கலாம், நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்கிறது நலமாக இருக்கும் என்றார்கள். ஏன் அவர்கள் இப்படி சொன்னார்கள்? அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்கள் என்று நாம் எல்லாருக்குமே தெரியும். ஏனென்றால் வேதாகமத்தில் 14வது அதிகாரத்தில் எல்லாம் பூரா டீட்டெயில்ஸாக எழுதியிருக்கிறாங்க, நமக்கு தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு சில எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடின்படி, சில சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு விளக்கி கூற நான் விரும்புகிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏன் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள்? சந்தோஷமாக எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்தார்கள், சந்தோஷமாக வருகிறார்கள் எகிப்தியர்கள். ஏனென்றால் எகிப்தியர்கள் போங்க என்று விரட்டி அடித்தார்கள். இவர்கள் ஒரு முறை நாங்கள் போவோம் போவோம் என்று கேட்டபோது எகிப்தியரோ விடமாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு நிறைய உபத்திரவம், நிறைய கஷ்டத்தை கொடுத்தார்கள். அவர்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுதோ கர்த்தருடைய பெரிதான மகத்துவ வல்லமையின் கிரியை நிமித்தம் எங்களை போ போ என்று விரட்டி அடித்து விட்டார்களே என்று சொல்லி அவர்கள் மிகவும் சந்தோஷமா எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். சந்தோஷமா போக வேண்டாம் என்று சொல்லி எவ்வளோ துன்பப்படுத்தினார்கள். ஆனால் இப்பொழுது போங்க என்று விரட்டி அடிக்கப்பட்டோமே. ஓ, ஆண்டவருடைய வல்லமை எவ்வளோ பெரிய வல்லமை! நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளோ பெரிய தேவன்! இந்த எகிப்தியரையே நாம் மிரட்டி தேவன் அவள் மூலமாகவே நம்மளை போங்க என்று சொல்ற மாதிரி வச்சுட்டாரு. நாம் ஆராதிக்கிற என் தேவன் எவ்வளோ பெரிய தேவன் என்று இஸ்ரவேலர் ஜனங்கள் சந்தோஷமா வந்து கொண்டிருக்கிறாங்க. சந்தோஷமா வந்து கொண்டிருக்கும் போது தான் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை பார்க்கிறாங்க. சம்பவம்னா ஒரு சமுத்திரத்தை பார்க்கிறாங்க. வேகம் வந்து கொண்டிருக்கிறாங்க. முன்னாடி சமுத்திரம். சேயீர் மலை வழியா போறதா இருந்தா 40 நாள்ல போயிருக்கலாம். ஆனா அந்த ஜனங்களுடைய முரட்டாட்ட சுபாவம் அவர்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? இந்த ஜனங்கள் எவ்வளோ முரட்டாட்டம் பண்ணவங்க, எத்தனை முறை மோசைக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. தேவன் எவ்வளோ அற்புதங்கள் செய்தோம். அந்த எகிப்து தேசத்துக்குள்ளே எத்தனையோ அற்புதங்கள், 10 அற்புதங்கள் செய்தார். இந்த ஒவ்வொரு அற்புதத்தின் மத்தியிலும் ஆனா இந்த நம்முடைய சொந்த ஜனங்களே என்னை நம்பல, நான் என்னால் அனுப்பப்பட்ட அந்த தெய்வ மனுஷனை நம்பல. இவர்கள் கொஞ்சம் கடூரமானவர்கள், இவருடைய சுபாவத்தை இன்னும் உருவாக்கும்படியாக இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும் அப்படின்ட்டு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் சேயீர் மலை வழியாக சுற்றி போகாமல்
அவர் வேறு வழியாக இன்னும் பல வருஷம் ஆகட்டும் என்று வேறு வழியாக அவர்களை தேவன் நடத்தினதாக நாம் பார்க்கிறோம். அதை பற்றி நாம் உபாகமத்தில் பார்க்கும்போது நன்றாக அதில் எழுதப்பட்டுள்ளது. அப்போ இந்த ஜனங்க வர்றாங்க, சமுத்திரத்தை பார்க்குறாங்க, மறுபடி அதே ஒரு ஒரு குமுறல். சந்தோஷமா நான் வந்தோம், ஆனா முன்னாடி வழி இல்லையே. இப்போ முன்னாடி வழி இல்லை. அங்க எகிப்தியருக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? இவர்கள் சேயீர் மலை வழியாய் போகாமல் அவர்கள் இந்த வழியாய் போகிறார்கள், அங்கேயோ சிவந்த சமுத்திரம் இருக்கிறது, அதை கடக்க அவரால் முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் பின்னாடி வராங்க, எப்படியாவது அவர்களை திருப்பி கொண்டு வந்துடணும் அப்படி என்று. இந்த ரெண்டு சீனையும் பார்க்கிறாங்க. முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோனுடைய வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா வலது பக்கம் பார்க்கும்போது பெரிய மலை, அதே போல இடது பக்கம் பார்க்கும்போது பெரிய மலை இருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ரெண்டு மலை மேலே ஏற முடியாது, முன்னாடி இப்ப போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. பயங்கரமான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்க. நாலு பக்கமும் வழி அடப்பு, முன்னும் பின்னும் வலது இடது பக்கம் அடப்புங்க, போக முடியல. அப்பந்தான் அவங்க இந்த சொல்லி மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் அங்கே எகிப்திற்கு வேலை செய்தோமானால் நலமாக இருக்குமே, இந்த வனாந்தரத்தில் எங்களை கொல்லும்படியா எங்களை கொண்டு வந்தீர் என்று கேட்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இதே போல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்களும் போய்கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நாலு பக்கம் வழி அடப்பா இருக்கலாம், வழி இல்லையே, கொஞ்சம் முன்னேறி போயிடலான்னு பார்க்கிற, முடியலையே, பின்னாடி போக முடியாது. இனிமே வலது பக்கம் எனக்கு ஒரு ஆதரவு இல்லை, இடது பக்கம் ஒரு ஆதரவு இல்லை, சுற்றிலும் என்னை நெருக்கிறார்கள், கடன் பிரச்சனை நெருக்கிறது, சொந்தங்கள் பந்தங்கள் எனக்கு ஆதரவு இல்லை, தொழில் ஒரு முன்னேற்றம் இல்லை, இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டுட்டேன், கொஞ்சமாவது முன்னேறி போயிடலான்னு பார்த்தேன், முடியலையே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, வேற வழியே இல்லை. நேற்று ஒரு சகோதரியோட சாட்சி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஓப்பனா சொல்ல விரும்பல, அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, மடியில நெருப்ப வச்சிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், நிறைய பிரச்சனை, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, ஒன்றும் ஆதரவு இல்லை, மகன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னை போல வேற ஒருத்தர் இருப்பான்னா தற்கொலை பண்ணியிருப்பா, செத்துருப்பா. ஆனா நான் கடவுளை நம்புறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு அந்த கடவுள் எனக்கு தைரியத்தை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் கடந்து கொண்டு நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் பிசாசானவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டாம். அவன் உனக்கு இந்த உலகத்தில் வாழ்வே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை, உனக்கு எல்லாம் அடப்பு தான், இனி நீ முன்னேறி போக முடியாது, உன் வாழ்க்கையின் மேல் செழிப்பா மாறாது, என்னென்னமோ சொல்லுவான். பயப்படாதீங்க, நீ சாகு சொல்லுவான். அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க. நீங்க சொல்லுங்க, போ பிசாசு, என்னை விட்டு அகன்று போ,
என்று சொல்ல அந்த பிசாசு ஓடியே போவான். அவனுக்கு இடமே இல்லைங்க. தேவன் வானத்தையும் பூமி படைத்த தேவாதி தேவன் நம் ஒவ்வொருத்தரையும் இந்த பூமியில கொண்டு வந்த நோக்கம், நாம் நல்லா இருக்கணும், நாம் ஆசீர்வாதமா இருக்கணும். அதுதான் அவருடைய எண்ணம், அதுதான் அவருடைய வாஞ்சை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, சோர்ந்து போகாதீங்க, சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க, தைரியமா இருங்க. தெய்வமே எனக்கு ஒரு வழி திறக்க வேண்டும், ஜெபித்து பாருங்க, விசுவாச வார்த்தை சொல்லி பாருங்க. இன்று ஒரு வழி திறப்பதாக உங்களுக்கு வழி திறக்கும் முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு தெய்வ மனிதன், இந்த கதை சம்பவத்தை ஷார்ட்டா நான் சொல்றேன். ஒரு விசுவாசி காட்டு வழியா போக வேண்டிய சூழ்நிலை, வியாபாரத்தின் நிமித்தம். அப்போ காட்டுக்குள்ள வழியில ஒரு சிங்கம் நின்று கொண்டிருக்குது. வேற வழி இல்லை. சிங்கம் அருகாமையில் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகுதான் பார்த்தாங்க, பின்னாடியும் போக முடியாது, ஓடுனா பின்னாடி துரத்தும், ஒன்றும் செய்ய முடியாது, எங்கேயுமே போக முடியாது, யாருடைய ஆதரவும் இல்லை, கத்தவும் முடியாது. ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டுகிறேன் அப்படின்னார். அது அப்படியே நின்னது. சோத்திரம் 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 சொல்லி அப்படியே கடந்து சென்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாளை காலை இவன் அதே வழியாக தான் வரணும். அதே வழியாக மறுநாள் காலை வந்தார். அந்த சிங்கம் அங்கேயே மறுபடியும் நிற்குது. அவருக்கு அதை பார்த்த இன்னும் ஷாக் ஆகி போச்சு. ஏன் ஆண்டவர் மறுபடியும் இதே இடத்துல இன்னைக்கு நிற்குது? ஏதோ பழி வாங்குறதுக்காக வந்து நிற்குதா தெரியலையே. பயந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்பா, இன்னைக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் சொன்னாராம், மகனே நீ அந்த வாயை கெட்டி இருக்கிறா, வாயை மாத்திரம் கெட்டல, அந்த சரீரத்தை நீ கெட்டி போட்டிருக்கிற. அது நவள முடியல, அங்கேயும் இங்கே அசைய முடியல, வாயை அசைய முடியல, ஒரு ஆகாரத்தை தின்ன முடியல. நீ கெட்டிட்டு போயிட்டல்ல, அதை அவிழ்த்து விடு. அப்ப அந்த சிங்கத்தை கடந்து போன பிறகு இயேசுவின் நாமத்துல கட்ட அவிழ்க்கிற அப்படின்னாராம். ஒன்னு சிங்கம் அந்த மாதிரி அப்படியே போயிடுச்சான். இவர் இங்க வந்தார், சிங்கம் அங்க போயிடுச்சான். அப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவன் நமக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தினால் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே என்ன பார்க்கிறோம்னா, இங்கே 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை கேட்டு மோசே சொல்றார், பயப்படாதீங்க, இன்று நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்க. உங்க பிரச்சனை எதுவா இருக்கட்டும், பயப்படாதீங்க, இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். 4 பக்கம் வழி அடப்பா, ஒன்றுமே வழி இல்லை என்று நீங்க கலங்கி பயந்து கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, இன்று வழி திறக்கும். உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். சிவந்த சமுத்திரத்தை கோல் நீட்டையும் 2ஆக பிளக்குதுங்க. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம்! அன்று செய்த தேவன் இன்றும் அற்புதம் செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிகிறாருங்க. நம்முடைய இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் மாறாத தேவன். இந்த சமுத்திரம் 2ஆக பழகுது. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. அதை வர்ணிக்க முடியுமா? ஆராய்ந்து முடியுமா? ஆராய முடியுமா? அதான் வேதவசனம். உண்மைங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். சமுத்திரம் 2ஆக என்னைக்கா நிற்குமா? அப்படி சுவர் போல் நிற்குமா தண்ணீர்? அது நடக்கிற சம்பவமாக.
இந்த எத்தனையோ தேசத்துல சமுத்திரத்துல பாலங்கள் போட்டு ட்ரெயின் விடுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க இல்லையா? அப்போ அதுக்கு உள்ள பவுண்டேஷன் போடுவதற்காக என்னென்னமோ செய்து தண்ணியை உள்ள வர விடாதபடி எப்படி எப்படியோ செய்து எவ்வளோ பாதுகாப்பு முறையில் அவங்க செய்கிறாங்க. எத்தனையோ கோடி டாலர்ஸ் செலவு பண்ணி அந்த தண்ணி உள்ள வர விடாதபடி பாலம் போடுறாங்க, பவுண்டேஷன் போடுறாங்க கடலுக்குள்ள. நான் பார்த்துருக்குறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் ஒரு செலவு இல்லை. என் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அப்படியே சமுத்திரம் ஒரு மதில் போல் இந்த பக்கமும் நிற்கிறத பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு சந்தோஷம், மறுபடியும் அவங்க சந்தோஷம் வந்துருச்சு. மறுபடியும் சந்தோஷம் ஓடுறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. அவங்க போகிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. அதில் இன்னொரு அற்புதம், அவங்க உள்ள பாதியோடு போயிட்டாங்க. மறுபடி எகிப்தியர்கள் இவர்கள் பின்தொடர்ந்து வராங்க. எப்படியா பிடிச்சிடலாம், நமக்கு கடல் விலகி இருக்குது, அதை நினைச்சு சந்தோஷம் வராங்க. அவங்களும் சந்தோஷம் உள்ள வராங்க. ஆனா பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் பாதி சமுத்திரம் வந்துட்டாங்க. எகிப்தியர் கால்வாசி தூரம் வந்திருக்கிறாங்க. உடனே என்ன செய்தது தெரியுமாங்க? அந்த சமுத்திரம் இங்கிருந்து இப்படி பாதி மூடி எவ்வளோ ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போயிட்டாங்களோ, கடந்து போன அந்த பகுதியில் எல்லாவற்றும் மூடிட்டே வருகிறார். இங்கே என்ன செய்யப்படுது? ஒரே கல்ல 2 மாங்காய். இஸ்ரேல் ஜனங்களும் போறாங்க, சத்துருக்களும் அழிக்கப்படுறாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, பெரிய ஒரு சத்துரு இருக்கான். இந்த சத்துரு எனக்கு விரோதமா பண்ணிட்டே இருக்கிறான். கவலைப்படாதீங்க. எந்த சத்ரு ஆனாலும் சரி, கர்த்தருடைய பார்வையில் ஒரு செகண்ட் போதும். நமக்கு ஒரே ஒரு சத்ரு தான், பிசாசு. வேற யாருமே நமக்கு சத்ரு அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த சத்ரு நம்முடைய பிராணம் இருக்க வரையும் அவன் போராடி கொண்டே இருப்பான். நான் விட்டு விடக்கூடாது. தேவனை உறுதியை பற்றி கொள்ளும் போது, அவர் இன்னும் விசுவாசத்தில் உறுதியா இருக்கும் போது, அவர் வழிகளை திறக்கிற தேவன். ஒரு பக்தன் பாஸ்டர் காலேப் ஜெயக்குமார் நல்ல அருமையான ஒரு பாடல் பாடிருக்கிறார். வழிகளை தீரப்பார், தடைகளை உடைப்பார், கர்த்தரை துதித்திடுங்கள். நல்ல அருமையான பாடலுங்க. எனக்கு அந்த பாட்டு வரமாட்டேக்கு சூப்பராக இருக்கும். அது இந்த ஃபுல்லாக இந்த எகிப்தியரும் இஸ்ரவேலர் மத்தியிலும் நடந்த சம்பவத்தை பற்றி எழுதியிருக்கும். சூப்பர் அருமையாக இருக்கும். நான் கேட்டிருக்கிறேன். முடிஞ்சா கேட்டு பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, அவ்வளோ ஒரு அருமையான பாடல், ரொம்ப பிடிச்ச பாட்டாக தான். இப்போ பயப்படாதீங்க, வழிகளை திறக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக ஆராய்ந்து முடியாதுங்க. இன்று நடக்கும். உங்களுடைய குடும்பங்களில், ஊழியத்தில், பிஸ்னஸில் இன்று நடக்கும் பாருங்க. எல்லா வழியும் அடப்பட்டிருக்கு. எப்படி திறக்கும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா இன்று நீங்க பார்க்க போறீங்க, பெரிய ஒரு அற்புதத்தை பார்க்க போறீங்க. ஓ தெய்வமே எப்படி திறந்துச்சு, எப்படி இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்துச்சு. நீ ஆச்சரியப்படத்தக்க விதமா கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நம்புங்க, விசுவாசிங்க, அற்புதத்தை பார்ப்போம். God bless you. ஆமென்.